ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் தமிழ் ட்ராவலன்ஸ். உங்களுக்கு தெரியும், நாங்கள் வந்து நோர்த்துக்கு வர ஜேர்னி டுவர்ட்ஸ் நோர்த்துன்னு சொல்லி வடக்கு நோக்கிய பயணம்னு சொல்லி ஒரு சீரீஸ் செஞ்சுட்டு போகிறேன். அதில் வந்து அஞ்சு வீடியோஸ் போட்டுக்கிறோம். பார்க்காத ஆட்கள் இருந்தால் அதை கட்டாயம் போய் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. இது வந்து ஆறாவது எபிசோடில் என்னன்னு சொன்னால், நாங்கள் வந்து ஒரு போட் ஒன்று எடுத்துகிட்டு பீச்சில் கடலில் வந்து உள்ளுக்கு போய் கடல் உள்ளுக்கு போயிட்டு அட்டைப்பண்ணகளை கொஞ்சம் ஒரு பார்வை பார்த்துட்டு வாரு. இதுதான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக அடங்க போகிறது. தொடர்ந்து வீடியோ பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனல் பிடிச்சிருந்தால் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் உள்ள பெல் ஐக்கனை நீங்கள் நினைச்சிக்கிட்டு போகும். காட்டுங்க தம்பி. மழை பெஞ்சதால நடந்த தண்ணியே இல்லை, அது மலையில் நிறைஞ்ச தண்ணி தான். கடலுக்கு தண்ணி மலையில் நிறைஞ்ச தண்ணி. இதை வச்சுட்டு போகல, ஸ்டேபிள் இல்லை. தண்ணி அகலைமிங்களையும் ஓடுனா வண்டிக்கு ஸ்டேபிள் இல்லை. ஓ டயர்ட் தானே இல்லை. தண்ணியில் பாரம் இல்லை தானே. அப்பா ஓட விட்டுக்கா. ஓடுக்குள்ள போயிட்டுருக்காமா. நங்கூரம் வந்து இவங்க இப்படிதான் ஆழ்கடலுக்கு போனா தானே நங்கூரம் பாவிக்கிற. சும்மா இதுல வந்து சிறுகடல்ல அது பாவிக்கிறல்ல நங்கூரம். ஆஹா, சிறுகடலுக்கு மட்டும்தான். எங்க சர்ச் இது? நாச்சிக்கூடாடு. சர்ச். இந்த மண்ணெண்ணெயில மானியங்கள் ஏதாவது கொடுத்தாங்க. இப்ப அது காட்டு ஏதாவது தந்திக்கிறாங்க. அதுல போய் அடிக்கிறேன் காசு போடுறான்.
மீன் பிடிச்சி இதில் போடுது. வலை போட்டு வந்து வேறையா வலையெல்லாம் போட்டுட்டு வரேன். கடல்ல சட்டி எல்லாத்தையும் என்ன சொல்லுது மீன் வலையிலேருந்து எல்லாம் கலட்டி கடல்ல இது பண்ணி எடுத்துட்டு வரேன். போட் ஓடுது லைசன்ஸ் இருக்குதா? போட் ஓடுது லைசன்ஸ் இல்லைண்ணா. போட்ல பஸ் ஓடுறா லைசன்ஸ். அந்த இதை மூடுற எப்பக்கு தண்ணி எல்லாம் போறதுக்கு அதை திறந்துட்டு தண்ணி போறதுக்கு அதை திறந்துட்டு காத்துதான் இதுல தான் அட்டை பண்ண அங்க அந்த இதுல காணு செஞ்சு வச்சுக்கிறாங்க அட்டை பண்ண கீழே எவ்வளவு ஆழமிக்குமா வாங்கி போறோம் எவ்வளவு ஆழமிக்கு இனி வந்தவா இதுல தாழும் அப்படியா பண்ணை வைக்கிற இடம் வந்து அது வந்து சிறுகடலும் பெருகடலும் சேரு இடமா? இல்ல இல்ல இது வந்து சிறுகடல் தான். தீவு பின்னாதான் பெருங்கடல். தீவு எங்க இருக்கிறது? அது விளங்காது. இது மப்பு சொன்னதானே இருட்டு போனோம். மழை போனது விளங்க. இதான் கைட்டு. பெரிய ஆபத்து பாலம். பாலம் வந்து அதான் நேற்று அன்றைக்கு நாங்க வீடியோ பண்ணதுல அது வந்து அவங்க பெருங்கடல்ல வைத்து பிடிக்கிறது. அது வந்து ஆக்சிஜன் அடிச்சா பிடிக்கிறது. பழகியா அவங்க போற பெருங்கடல் போற மீன் இல்ல கொக்கணி அடிக்கிறீ இல்லையா? அந்த இடத்துல இருந்தே வந்தது.
இதுகள் தான் அட்டை பண்ண. போன வீடியோவில் வந்து ஒரு வீடியோக்கு முந்தின வீடியோவில் வந்து அட்டா சம்மந்தமான ஒரு விளக்கம் தான் தெரியும். அதில் வந்து பண்ணகள் வந்து இதுதான் கிட்ட போயிடாது. என்ன அவங்க செக்யூரிட்டிக்காக அவங்க வந்து இதெல்லாம் அடித்து வச்சுக்கிற, அதால் கிட்ட போயிடாது. பழக்கத்தில் ஓட்டுவது என்ன ஓடணும் அதொன்றும் இல்ல. ஓடி வாட்டியா பேச கூட ஸ்டார்ட் ஓஃப் ஆகுது. இந்த இடத்துல அந்த மண் மாதிரி காணுங்க வந்து அந்த ஆழம் குறவன்றதால குஞ்சு குளிக்கிறேன். இதுல குஞ்சு குஞ்சு வந்து தாள் நடக்காது, தாவுல கிடக்கும். சில குஞ்சு வந்து தண்ணிக்கிற தாளையல் புள்ளுகளை தான் வந்து தாய் வந்து விட்டுட்டு அது அதை பிடிச்சிட்டு போய் அதை பண்ணையில அதை வளர்க்குறது. எல்லாம் காசுக்கு வாங்குறது, எல்லாம் காசு தான் வாங்குறேன். இப்ப நான் குளிச்சா அடுத்து அவங்களுக்கு ஒரு வருமானம், அதுக்கு வேலை செய்யறது ஒரு அவனுக்கு ஒரு தொழிலா போயிடும். காவல் காக்கிறதுக்கு ஒரு தொழில் சம்பளம். காவலும் காக்க காவல் காக்க களவு போறதா சிசிடிவி எல்லாம் வைக்கலாம். பண்ணிக்கலாம். நான் அட்டை இருந்தது 12,000 லட்சம் மேலே இருந்தது. அட்டை இருந்தது களவெடுத்துட்டான். நஷ்டம் களவெடுத்து அலே ஆட்டம் வந்துச்சு. இப்ப பாப்பா வந்து எங்க போனது? அங்க வெளியாலையா? ஸ்டார்டிங் பண்ணோம். ஸ்டார்டிங் கொடுத்து அடிக்குது. மண்ணதான் போட்டோம் கவரேட். பெட்ரோல் சும்மா ஒரு ஷாட்டுக்கு மட்டும் பம்ப் பண்ணிட்டு அடிக்குது. அவனை நம்புறோம். இந்த கடலும் அந்த கடலும் நிறம் வித்தியாசம். ஆழ்கடல் வந்து எப்படியுமே கலர் வந்து கொஞ்சம் டார்க்கா தான் ஆயிடுச்சு. ஆழ்கடல் எப்படியுமே கலர் கொஞ்சம் டார்க்கா தானே. இது கடல் தான் அலை வந்து பெருசாவே செட் ஆகி காத்து வந்து இந்த பக்கம் கரையில இருந்து இங்கெல்லாம் கடிக்கிறேன்.
எங்களுக்கு வரக்குள்ள விளங்காதுக்கு போக்குள்ள நல்லா விளங்குது. சர்ச்சு கிட்ட இருந்து தானே நாங்க வந்தோம். சர்ச்சு கிட்ட இருந்து வந்து இங்கெல்லாம் போறோம். இல்ல கடல் அலை பாருங்க பாப்பா, ரிவர்ஸ்ல அடிக்குது. வளமையா வந்து கடல்ல இருந்து கரைக்கேறி அலைபாடு. இந்த அலை பாருங்க, அலைய பார்த்தா விலங்கு ரிவர்ஸ்ல வார, கரையில இருந்து கடலுக்கு வார அலை. அது 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 நீங்க போக்கல வீட்டுல போறதா நாங்க இதுல போவோம். வலையில போட்டு அதை ஓடுச்சு 40 அது ஸ்பீடா போயிட்டுமா? இல்ல அதுதான் போவோம். அது கொஞ்சம் முன்னுக்கு போகும். அது வலையை போட்டே போகுது. இல்ல வலையை ஏத்தினா போறேன், அது அந்த வல்லம் எதுக்கு போறது? சப்போர்ட்டுக்கா? இல்ல வல்லம் வந்து மீன் வேற சொல்லி அது வேறயா? அது வேற சரியாக்கி போறோம். நான் சொன்ன பொக்கனி மீன். பொக்கனி மீன். ரைட் 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 ரைட். அது வந்து ஆழ்கடலுக்கு போறல. அது அவங்க ஆழ்கடல்னா பின்னால போவாங்க, அந்த சல்லி ஓரங்க இப்படி கலங்கல் பார்த்து அடிப்பாங்க. ரைட் ரைட். அது கால் நடக்காது. அதுதான் கூட்டமா இன்னொரு கிலோ. அட்டை பிடிக்கல ஆக்கல தான் நிற்பாங்க. அவங்க வேலை செய்யறவங்க கடல்ல வந்து வர மாட்டாங்க, காலுக்கு வர மாட்டாங்க. அது அவங்க கதை உரத்தால கூட தண்ணிக்கல காலால அவங்க இருப்பாங்க. சரி, அதுவும் ஒரு இன்கமே, ஒரு இன்கமுக்காக தானே, ஒரு இன்கமுக்காக தானே. வேற லெவல. எவ்வளவு காலம் போகும் ஒரு அட்டை வளர்றதுக்கு சாதாரணமா? எங்கட தேவையான சைஸ்ல எடுக்கலாம். கூட தான் வெட்டும். வெள்ளத்தால கடல் தண்ணிக்கு வந்து நல்ல தண்ணி கலந்தால் செத்துடும். அப்படியே கடல் தண்ணி மிக்ஸ் ஆகுது. நாள் எடுக்கலாம் மிக்ஸ் ஆகும். இல்ல அது அப்படியே நிரந்தரமாவே அல்லடி ஓட்ட இந்த கலர்ல
மஞ்சள் கலர்ல வெளியே தட்டுதான் பாரு நமக்கு ஆள் இல்ல அந்த நல்ல மீன் இங்க வாழாது இவ்வளவு மீன் அங்க வாழாது இந்த இடத்துல ஒரு பண்ணை உண்டு பண்ணை உண்டு இதுவும் அப்படியே சும்மா ஒரு அதுல நின்று கூடு பாஞ்சு மீன் வாங்க அது மீன் வந்து மொட்டி மொட்டி மீன் வெளியே போறது வழி தெரிஞ்சு போறது வழி தெரியும் ரிட்டர்ன் வாரது செஞ்சிருக்கிறான் போயிடும் வரது வராது வெளியே குறை வந்து வெளியே வந்து அது மடிப்பை விட்டு வச்சுக்கிறாங்க அதான் போட்டு மடிச்சு ஒரு ஜாய் எல்லாம் கஷ்டம் தான் போகும் லேசா உடைக்கல கஷ்டப்பட்டதான் நமக்கு பலன் கடுங்காத்தாக்கிட்டே அது இன்றைக்கு இந்த மழை சீசன் நடந்தாலையா ஃபேக்டரியா அந்த வெள்ளை காண்றது என்னது நண்டு ஃபேக்டரி நிற்கிறது நண்டு ஃபேக்டரி அதான் அது ஃபேக்டரி அந்த இருக்கு நானாக்காரன் ரால்பட்டு அது எங்க ரால்பட்டு நண்டுடைக்கிறது ஒரு தொழில் ஒவ்வொரு சதையை வேற எடுக்கணும் சிட்டிக்கால் அது வேறையா இந்த கிட்டிக்கால் வேறையா அது வேறையா அவங்களுக்கு கிலோ கணக்கு கொடுப்பாங்க காசு வருஷத்துல அவங்களுக்கு 2 காசு வரும் கிலோவில் உடைக்க சொல்ல ஹோம் செட் அந்த காசு ஒவ்வொரு ஆளுக்கு 1 லட்சம் அப்படி ஒரு வருஷத்துக்கு அது வந்து எல்லாம் எக்ஸ்போர்ட்டே என்ன மாதிரி கணக்கு போட்டு கிடக்கும் மலையை வச்சு வளைஞ்சிட்டு கொண்டு போக யார் கம்பெனி நான் வந்து போன வருஷம்ல மட்டும் இந்த வருஷம் சில டைம் எது சீசனுக்கு தான் எழுப்போம் இன்னொரு மூணு போகுது ஒரு சீசனுக்கு சாலா மீன் படும் ஒரு சீசனு நெத்தா கொடிலே நடக்காது கொடிலே இல்லாம நண்டெல்லாம் படாது அப்படியும் சீசன் இருக்குதா கொடிலே கூட விட்டு வருவோம் நண்டை வலை பிடிச்ச போனா அங்க ஒரு நண்டு இருக்காது மலை படாது என்ன சீசன் அதே ஒரு நீரை போட்டு போய் படாது அது ஒரு நீருக்கு தானே வலிது
நீர் பறவை வேணும், ஆழம் குறவண்டத்தாலேயாச்சும் இங்க பாருங்க. நான் ஒருக்கா இதுல கண்ட தண்ணியில உண்டு நீந்திட்டு போகுது பறவை உண்டு. என்னென்ன பறவை பொதுவாக ஓ அண்ணன் அண்ணன் வீட்டுல புல்லா அப்படி வந்து உழுவுறது அது நாரே இல்லையா? நார கால் உயரம் அது அதான் அவன் காட்டலாம் ஆனா வேற பேர் சொல்லுவாங்க. அவன் நாங்க சொல்றேன். மறந்து வருது அது. கேமராக்கு காணுமோ தெரியா, பட் தூரம் கூட. இதை பார்த்தா மீன் அடிக்குது. அப்ப தெரியுமா இங்க மீன் இருக்கிறாரு மீன் அடிபடும் மேல மீன் பிடிக்கிறதுல நிறைய விஷயம் பார்க்க வேண்டியது. நீங்க ஜிபிஎஸ் வைக்கிறதானே, அது எப்படி? அது பழைய கண்ட்ரோல் ஜிபிஎஸ் நண்டுக்கா வலையில ஜிபிஎஸ் வைக்கிறேன். இல்ல அப்ப நாங்க வலைய விட்டு மாக்கு அடிப்போம். அடிச்சு விட்டு வந்துருவோம். இப்படி அதே மாக்கு ஓடுறது. இடத்த கண்டுபிடிக்கிறது. எத்தனை நம்பர் அடிச்சிக்கணும்? 10 நம்பர் தான். 10 நம்பர் அடிச்சு போயாச்சு. காலையில ஓடி ஓடி எடுத்து போச்சுன்னா 10 நம்பர் மாக்கு எடுத்து விட்டு அதை காட்டும். விசை காட்டும். அப்போ போய் அப்படி காட்டுறாரு. அப்போ நேரம் கணக்கா போய் அப்போ போய் சுற்றி குறைஞ்சிட்டு வரும். குறைஞ்ச மாக்கு கடையாளுக்கு வரும். அணிதல் அடிச்சு பார்த்தா காவி கிடக்கும். அதுக்கப்புறம் என்ன கடல்ல பாஞ்சா எடுக்கிறேன்? இல்ல ஒரு நாள் ஒஞ்சி ஒரு மாதிரி ஸ்லோ பண்ணி விடுவேன். கட்டி அப்படி காவி முடிச்சு வச்சு அப்படியே இழுத்துட்டு போட்டு நண்டு பட்டு நம்ம இறங்கி நான் பாக்கல. நண்டு பட்டு படல வலைய விட்டு வந்துடுறது. நல்லா பட்டா பட்டு கரையில வந்து என்ன நடத்திக்கிறது அப்படியா? எடுக்கக்குள்ள சுத்தி எடுக்கிறீங்க. அப்படி விட்ட பையன் மேல பிடிச்சு வர வேண்டிய அது வெயிட், அது வேற இது வேற. ஒருக்கா போனது அது வேற இது வேற. நாரை அது வெள்ளையா பெருசா வைக்கிறது நாரை, கருப்புல மயக்கிறது கடற்காம் நாரே. இதுல பெருசு அவரோட வேலையும் இதேதான். பறக்கிறோம், காற்றோடு சிரிக்கிறோம், சிறு படகுதானால் உலகத்தை வெல்லுறோம். வேகம் எங்கள் ரத்தத்தில், வானம் எங்கள் கல்லாளில், அப்பா கேமர பின்னாலே, நான் கடல் முன்பாலே. மனமேல் பறக்கிறோம், காற்றோடு சிரிக்கிறோம், சிறு படகுதானால் உலகத்தை வெல்லுறோம். வேகம் எங்கள் ரத்தத்தில், வானம் எங்கள் கண்களில், அப்பா கேமர பின்னாலே, நான் கடல் முன்பாலே.
சிரிக்கிறோம் சிறு படகுதான் உலகத்தை வெல்லுறோம் வேகம் எங்கள் ரத்தத்தில் வானம் எங்கள் கண்களில் அப்பா கேமரா பின்னாலே நான் கடல் முன்பாலே அருகில் பறக்கிறோம் காற்றோடு சிரிக்கிறோம் சிறு படகுதான் உலகத்தை ஆளவில்லை அந்த இடத்துல இந்த இது சொன்ன இடத்துல என்ன அட்டை பண்ணல இதுக்கு போறா அப்படி இழுத்துட்டு போறதுதான் கரைக்கு. இது என்ன கூடு இந்த பெருநண்டை பிடிச்சிட்டு வந்து சும்மா போட்டு வைக்கிற உசுரோடு வைக்கிறதுக்கா? உள்ளு நண்டிக்குதா? சின்னதாக இல்லை உசுரோடு தான் இருந்து பரவாயில்லுக்க இருங்க வார் சப்போர்ட்டுக்கு. கைஸ் நாங்கள் இப்போ வந்து கடலுக்கு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தாச்சு. அதில் வீடியோ வந்து ஃபுல்லாக நீங்கள் பார்த்துப்பீங்கன்னு நினச்சி. ஸோ இந்த வீடியோ வந்து கன்க்ளூட் பண்ணதுக்கான ஒரு டைம் இது. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனல் பிடிச்சிருந்தா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் உள்ள சைடில் உள்ள பெல் ஐக்கனை டிங் டிங்னு நெசிக்கிட்டு போகும். காரணம் ஏன்னு சொன்னால் அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உடனுக்குடனே கிடைக்கும். So until then, see you, bye bye, peace, see you in the next video.